Hi everyone. இன்னைக்கு நம்ம 11th காமர்ஸ்ல சாப்டர் 4 சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப் இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. Who is called a sole trader? யாரு சோல் ட்ரேடர்னு சொல்றாங்க? Business organization which is owned and controlled by single individual, it is called as sole traders. சோல் ட்ரேடர்னா யாரும் இல்ல, எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் இல்லாம சுயமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றாங்க தெரியுமா, அவங்களதான் யாருன்னு சொல்றாங்க, சோல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த பார்ட்னர்ஷிப்பும் இல்லாம யாரு கூடயும் டீலிங் வச்சுக்காம தனியா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களா அதை ஸ்டார்ட் பண்ணி அவங்களா கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போறாங்கல்ல, அவங்கதான் யாருன்னா சோல் ட்ரேடர்ஸ். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. வாட் ஆர் த நான் கார்பரேட் என்டர்பிரைசஸ்? நான் கார்பரேட் என்டர்பிரைசஸ் எது? கார்பரேட் இல்லாம நான் கார்பரேட். சோல் ட்ரேடிங் கன்சர்ன், சோல் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் நான் கார்பரேட். பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி, இந்த மூணும் என்னன்னு சொல்றாங்க, நான் கார்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் ஆர் கார்பரேட் என்டர்பிரைசஸ்? எதெல்லாம் கார்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்றாங்க? கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ், பிரைவேட் என்டர்பிரைசஸ், கோஆபரேட்டிவ் கம்பெனிஸ். ஓகேவா? இந்த மூணுத்தையும் என்னன்னு சொல்றாங்க, கார்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏதாவது ஒரு இதுக்குள்ள வந்து லிங்க் ஆகி இருக்கும், அது வந்து தனியா வந்து இருக்கிறது. இது எல்லாமே இது வந்து எதையாச்சும் ஜாயிண்ட் ஆகி இருக்கிறது. ஓகேவா? அடுத்தது இதோட வந்து அதுல இருக்க 2 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. How is it possible to maintain secrecy in sole proprietorship? ஓகேவா? ஒரு sole proprietorshipல சீக்ரெட் மெயின்டைன் பண்றது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேக்குறாங்க. Since he or she manage all the affairs of business, the secrecy can be maintained easily. ஓகேவா? பிசினஸ பத்தின சீக்ரெட்ஸ் எல்லாமே, அஃபேர்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஒருத்தர் மட்டும், ஏன்னா அது சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப்ஸ். ஓகேவா? அப்ப வேற யாருக்கிட்டயுமே சொல்லாம அவங்க என்ன பண்ணலாம், அவங்க மட்டும் வச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆயிடும், சீக்ரெசி ஈஸியா வந்து மெயின்டைன் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். இதே பார்ட்னர்ஷிப்ல சீக்ரெசி வந்து ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஒரு பார்ட்னர் கிட்ட சொன்னதை அவங்க ஆப்வியஸா என்ன பண்ணிடுவாங்க, வேற ஏதாவது பார்ட்னர் கிட்ட போய் சொல்லிடுவாங்க. ஓகேவா? இது சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப்ன்றதுனால என்ன சொல்றாங்க, அவங்க தனிப்பட்ட இருந்ததுனால அவங்க சீக்ரெசியை ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. What is unlimited liability? Unlimited liability na enna? When his business assets are not sufficient to pay off the business debts he has to pay from his personal property. ஓகேவா? அதாவது நம்ம பிசினஸோட அசெட்ஸ் எப்ப வந்து நம்ம பிசினஸ்க்காக வாங்கிருப்போம்ல கடன், அதை எப்ப தன்னோட பிசினஸ் அசெட்ல இருந்து கட்ட முடியலையோ அப்ப என்ன பண்ணணும், அவங்க கண்டிப்பா அவங்கள தன்னோட பர்சனலான ப்ராப்பர்ட்டிஸை வித்தோ இல்ல சேல் பண்ணி ஏதாவது பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், அவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. அதாவது இப்ப பிசினஸ்ல வந்து நிறைய வந்து கடன் ஆயிடுச்சு, அப்ப அந்த டைம்ல வந்து பிசினஸ்ல அசெட்ஸ் பிசினஸோட அசெட்ஸை பார்த்தோம்னா இல்ல, அப்ப அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேல் பண்ணியோ இல்ல வேற யாருக்காச்சும் கொடுத்தோ நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த டெப்த்தை வந்து பிசினஸ் டெப்த்தை நம்ம பே பண்ணணும். அததான் என்னன்னு சொல்றாங்க, அன்லிமிட்டெட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. Give some example of sole trading business. தனியா என்னென்ன மாதிரியான பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃப்ரூட் செல்லர்ஸ், ரீட்டைல் ட்ரேட், ஹேண்டிகிராஃப்ட், டெய்லரிங் ஷாப், பியூட்டி பார்லர், இந்த 5மே வந்து நம்ம என்ன பண்ணலாம், தனியா ஒருத்தரே வந்து இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. 5 மார்க்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிசினஸ். சோல் ட்ரேடிங் பிசினஸ்ல என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓனர்ஷிப் பை ஒன் மேன், ஒரே ஒருத்தர் தான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களே வந்து ரன் பண்றாங்க, கண்ட்ரோல் எல்லாமே பண்றாங்க. அப்ப அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும், ஓனர்ஷிப்ன்ற ஒரு விஷயம், லீடர் அதாவது அந்த கம்பெனிக்கு ஓனர் அப்படின்றது ஒருத்தருக்கு மட்டும்தான். This is owned by single person. The sole trader contribute the required capital. Freedom of work and quick decision.
Since the individual is himself as a owner, he need not consult anybody else. He has take a quick decision. அதாவது இதுல என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க, இதுல என்ன கேரக்டரிஸ்டிக்கா, ஃபர்ஸ்ட் அவர் ஒருத்தர் தான் பிசினஸ் வச்சிருக்காரு, அப்ப அதனால அவர் தான் அந்த பிசினஸோட ஓனர், ஓனர்ஷிப்ன்ற ஒரு வேர்ட் அவருக்கு தான் வரும். அண்ட் தென் ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குயிக் டெசிஷன். ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க்னா யாருக்கிட்டையும் இந்த ஒர்க் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம்னு அவங்க எந்த ஒரு கன்சல்டேஷனும் பண்ண தேவையில்ல. ஓகேவா, அவங்களா வந்து எழுதலாம். ஏன்னா அவங்க தான் வந்து ஓனர் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ அவங்களா யார்கிட்டயும் கன்சல்ட் பண்ணாம எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலுமே டக்குனு குயிக்கா டெசிஷன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. அன்லிமிட்டெட் லயபிலிட்டினா என்ன சொன்னோம் ஆல்ரெடி, பிஸ்னஸோட கடன் அதிகமாயிடுச்சுன்னா அந்த நேரத்துல பிசினஸோட அசெட்ஸ் கம்மியா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஓன் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நம்ம சேல் பண்ணி நம்ம அந்த பிசினஸ் டெப்த்தை நம்ம வந்து பே பண்ணி ஆகணும். அதுதான் வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட். He strive tirelessly for the improvement and expansions of business and enjoy all the benefit of his own work. அவங்களதான் என்ன பண்ணுவாங்க, சிங்கிளா இருந்து எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணி எல்லாமே அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியுமோ அந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்டா அவங்க ஒருத்தவங்களே வந்து எடுத்துக்கலாம். எல்லா ப்ராஃபிட்டையும் யாருக்கும் ஷேர் பண்ணி தர தேவையில்ல, அவங்க ஒருத்தரே எடுத்துக்கலாம். மெயின்டைனிங் ஆஃப் சீக்ரெசி. மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரெசின்னு ஆல்ரெடி சொன்னல, சீக்ரெட் வந்து ஈஸியா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, யாருக்குமே வந்து எந்த ஒரு எங்கேயுமே வந்து சீக்ரெட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க, இதோட வந்து ஃபர்ஸ்ட் டீட்டெயிலோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் டீட்டெயில் பாருங்க, 5 மார்க். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்? ஓகேவா, சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு? ஈஸி ஃபார்மேஷன்ஸ். ஈஸியா என்ன பண்ணிடலாம், நம்ம நினைச்ச உடனே அந்த ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு, நம்ம இப்போ ஒரு ஃப்ரூட் ஷாப் வைக்க போறோம் அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு கரெக்டான ஒரு கேபிட்டல் நம்ம கையில இருந்தால் போதும். இன்சென்டிவ் டு ஹார்ட் ஒர்க். தெர் இஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃபர்ட்ஸ் அண்ட் ரிவார்டு. அதாவது என்ன சொல்றாங்க, எஃபர்ட்ஸ் அண்ட் ரிவார்ட், நமக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோமோ அவ்வளோதான் நமக்கு என்ன கிடைக்கும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டாவே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து ஸ்மால் கேபிட்டல். அதாவது ஒரு சோல் ப்ராப்ரேட்டரா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் நமக்கு தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு கம்பெனிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா நமக்கு பெரிய லார்ஜ் கேபிட்டல் நமக்கு தேவைப்படும். பட் இதுவே நம்ம வந்து ஒரு ஷாப் மாதிரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சமான கேபிட்டல் வந்து இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க, கிரெடிட் ஸ்டாண்டிங். Since his private properties are held liable for satisfying business debt, he get more financial assistance from others. மத்தவங்க கிட்ட இப்போ அவங்க சோல் ட்ரேடர் பிசினஸா இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், அவங்க மத்தவங்க கிட்ட இருந்து கிரெடிட்ஸ்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நமக்கு ஃபினான்ஷியலா தேவைப்பட்டதுன்னா நம்ம கிரெடிட்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு. Flexibility. The sole traders can easily adjust himself to change requirement of the business. அதாவது என்ன ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா வந்து அதை சேஞ்ச் பண்ணிடலாம். இதுவே பார்ட்னர்ஷிப்பா இருக்கும்போது நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மத்தவங்க கிட்ட வந்து என்ன பண்ணணும், நம்ம டெசிஷன்ஸ் வந்து அவங்க கிட்ட சஜஷன்ஸ் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து செகண்ட் 5 மார்க். அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிசினஸ்? லிமிடெட் கேபிட்டல். ஓகேவா, சோல் ட்ரேடிங் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒருத்தர் தான் இருக்க போறாங்க அந்த பிசினஸ்ல ஓனரா. அப்ப என்ன பண்ணணும், அவங்களே தான் கேபிட்டல் கொடுக்கணும். அப்ப அது அவங்களுக்கு என்னவா இருக்கும், ஒன் கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். கேபிட்டல் வந்து கொடுக்கறது அவங்க ஒருத்தர் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். லிமிடெட் மேனேஜர் ஸ்கில். லிமிடெட் மேனேஜர் ஸ்கில்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒருத்தர் தான் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப நம்மளோட இன்டெலிஜென்சி மட்டும்தான் அங்க வந்து
இதுவாகுமே தவிர இப்ப நம்ம பார்ட்னர்ஷிப்ல போடும்போது நம்ம ஒரு ஐடியா சொன்னோம்னா மத்தவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஸோ எது பெட்டரா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் சோல் ட்ரேடிங் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா அதுல ஒரே ஒருத்தர் இருக்கிறதுனால அதுல இன்டெலிஜென்சி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம ஒரு இது ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். அடுத்த அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. அன்லிமிட்டெட் லயபிலிட்டினா ஒன்றும் இல்லை, the creditors have the rights to recover the dues even from the personal property of the proprietorship. இப்போ வந்து என்ன பண்ண, கரண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, நிறைய அமௌண்ட் நம்ம வந்து கிரெடிட்டுக்கு வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கிரெடிட்டர்ஸோட நம்மளால பே பண்ண முடியலன்னா அந்த கிரெடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுத்தவங்க நம்மளோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க ரெக்கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்ஸ். ஓகேவா? Since the business unit is small and the financial resources are limited, experts in different fields cannot be employed to secure maximum advantages. இப்போ நம்ம நிறைய வந்து எக்ஸ்பர்ட்ஸான ஆட்கள் நம்ம வந்து அங்க அதுல வந்து ஜாபுக்கு நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணிருக்கலாம், நம்ம நிறைய அட்வான்டேஜ் அவங்க மூலியமா நம்ம கத்துக்கலாம். பட் இதுல நம்ம ஒருத்தர் மட்டுமே சோல் ட்ரேடிங்கா இருக்கிறதுனால நம்ம வந்து லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றாங்க. ஹாஸ்டி டெசிஷன். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் இஸ் more likely to take a hasty decision as he need not consult anybody else. அவங்க அவசரமா ஒரு முடிவு எடுக்கணும். இப்ப திடீர்னு ப்ரொடக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, திடீர்னு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, அப்ப ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணா என்ன பண்ணலாம், அவங்க உடனே வந்து அட் த டைமே அவங்க ஹாஸ்டி டெசிஷன் எடுத்து அவங்க யாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ண தேவையில்லை, உடனே அவங்க எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதோட அது வந்து அட்வான்டேஜ்ல போகுமா, அது எப்படி, அது ப்ராஃபிட்ல போகுமா லாஸ்ல போகுமான்ட்டு எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு வந்து இருக்காது. இல்லாம அவங்க என்ன பண்ணிடுவாங்க, குயிக்கா டெசிஷன் எடுத்துருவாங்க யாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணாம அப்படிங்க. இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் இன் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து நம்ம இப்ப 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தாச்சு. இதுல ஏதாச்சும் இந்த லெசன்ல உங்களுக்கு டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.